Hello, dear parents and students. Welcome to the channel Feathers Notorious. நான் உங்க சதீஷ். இந்த சேனல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்படி நாங்கள் கண்டென்ட் இது இந்த சேனலில் மேக் பண்ணுறோம். ஸோ உங்களோட குழந்தைங்க நீங்களோ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நீட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு அண்ட் ஆல்சோ அதற்கு தேவையான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்க செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட பேரண்ட்ஸுக்கு எங்ககிட்ட படிச்சுட்டு இருக்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த செஷன் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட அடிஷ்னலாக அதர் வியூவர்ஸ் நீங்கள் வேற எங்கேயாவது நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நான் இந்த செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீட் 2025 எக்ஸாம் May 4th நடக்க போகுது. அதுக்கு இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 63-64 டேஸ் தான் இருக்குது. இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம 60 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 60 நாட்களில் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அரௌண்ட் 8 months நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. கடைசியாக இருக்கக்கூடியது இந்த 2 மாதம். ஸோ இந்த 2 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் வர்றதை நான் பார்த்துருக்கேன். ஒரு 300 மார்க் எடுத்துகிட்டு இருந்த குழந்தை கூட 500 மார்க் 550 மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதற்கு நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 550 எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா 680 690 வரைக்கும் கூட டச் பண்ண முடியும். 700 கூட டச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 650 எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா 720 டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 700க்கு மேலே கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். 600க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தாலும். ஸோ என்னோட பர்டிகுலர் ஐடியாஸ் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுனா நல்ல அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறது நான் பார்த்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த செஷனில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் டேர்ம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ்லாம் இப்போ உங்களோட பிளான் அடுத்த 2 மாதத்துக்கான பிளான் என்ன? எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இது வரைக்கும் 127 டெய்லி டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 127 டெய்லி டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இது எவ்ரிடே 6 to 7 நடக்கும். அண்ட் ஆல்சோ ஞாயிற்றுக்கிழமை சண்டே நடக்கக்கூடிய 22 பரீட்சை இது வரைக்கும் எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ ரிவிஷன் ப்ரோக்ராமில் இருக்காங்க. ஸோ ஜான் மந்த்லேருந்து ரிவிஷன் ப்ரோக்ராமில் 27 நீட் பேஸ் பண்ணி 720 மார்க்குக்கு இருக்கக்கூடிய 27 பரீட்சை எழுத போகிறாங்க. அதில் 22 பரீட்சை எழுதிட்டாங்க. இன்னொரு 5 பரீட்சை தான் மீதி இருக்கு. அந்த 27 பரீட்சையிலேயே இன்பிட்வீனில் 4 பரீட்சை யூனிட் டெஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் ப்ரோக்ராமில் யூனிட் டெஸ்ட்டு அது 25%, 50%, 75%, 100% அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 4 பரீட்சை எழுதுறாங்க. இது இல்லாமல் மார்ச் 15லேருந்து 15 கிராண்ட் டெஸ்ட்டு டிட்டோ நீட் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 15 கிராண்ட் டெஸ்ட் எழுதுறாங்க. தமிழ்நாட்டிலேயே நான் இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாலேயே இத்தனை நம்பர் ஆஃப் பரீட்சை வச்ச ஒரே இன்ஸ்டியூட், இவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் வைக்கிற ஒரே இன்ஸ்டியூட் ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டாக இருக்க முடியும். நீங்கள் ஓப்பன் சேலஞ்ச் 127 டெய்லி டெஸ்ட்டு, 22 வீக்கெண்ட் டெஸ்ட்டு, 27 ரிவிஷன் டெஸ்ட்டு, 25%, 50%, 75%, 100%, 4, அது இல்லாமல் 100%, 18 சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புகிறோம். ஸோ நான் ஏன் இதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலும் லாங் டேர்ம் படிச்சுட்டு இருக்கிற இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சிருந்தாலும் சரி, இதை செய்யாமல் இருந்தாலும் அடுத்த 2 மாதத்துக்கான விஷயங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க. எங்களோட பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை என்ன மாதிரி கொண்டு போகிறோம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அடுத்த 2 மாதத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா 27 ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்பர் 1. கான்செப்ட்ஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு மட்டும் அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நம்பர் 2. 15 கிராண்ட் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் இன்ஸ்டியூட் சைட்லேருந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் தகுந்த மாதிரி யார் மிடில் லெவல் இருக்காங்களோ ஒரு 400 மார்க்லேருந்து 600 மார்க்குள்ள இருக்கவங்க
அவங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு மீட்டிங் போட்டு சொல்லியிருக்கோம். 600லேருந்து 700க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு மீட்டிங் போட்டு சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னொரு செப்பரேட்டான ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில இன்ஸ்டியூட்டில் டிவைட் பண்ணுவாங்க. சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டாப்பர்ஸை வந்து மட்டும் டிவைட் பண்ணி அவங்கள மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். டிவைட் பண்ணுவோம். ஆனால் அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள மேலே கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ். இது எல்லாத்துக்குமே ஓவராலாலாம் ஒரே ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய யூடியூப்லேயே நான் பார்க்குறேன். லாஸ்ட் 20 டேஸ் ப்ரிப்பரேஷன், லாஸ்ட் 60 மினிட் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரில் பிரச்சனைகள் வித்தியாசமா இருக்கும். அதுதான் கேப்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும். இதுக்கு நாங்கள் தனியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பேசுவோம். பிரச்சனைகள் எங்கன்னு அட்ரஸ் பண்ணுவோம். அதை ரெடி பண்ணுவோம். ஸோ இது 2 மாசத்துல இன்ஸ்டியூட்ல நாங்கள் பண்றோம். வெளியே இருக்க குழந்தைகளா இருந்தீங்கன்னா அதை நீங்க செஞ்சே ஆகணும். சார் நான் பிளாங்கா இருக்கேன் சார், என்கிட்ட எதுவுமே இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணல சார், இனிமேல் என்ன சார் பண்றது? ஃபுல் டெஸ்ட் 25 ஃபுல் டெஸ்ட் டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸை கையில் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. 25 ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினையும் புரிஞ்சுக்குங்க, ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்குங்க, கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க, அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க, அதை ஞாபகம் வச்சுக்குங்க. நீட் எக்ஸாமுக்கு போங்க, 25 பரீட்சை பக்காவா ரெடி ஆயிடலாம். ஒரு அளவுக்காச்சும் உங்களால் பெட்டரான ஸ்கோர் நீட்டில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த 2 மாதம் இதுதான் உங்களோட கோலாக இருக்கணும். அடுத்த 2 மாதம் இருக்கக்கூடிய கோலாக இருக்கணும். ஸோ 2 months 60 டேஸில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணீங்கன்னா. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாள்லேருந்து கடைசி 60 நாள் வரைக்கும், 60வது நாள் வரைக்கும் நான் எதுலேயுமே என்னோட காம்ப்ரமைஸ் நான் பண்ண மாட்டேன், கமிட்மெண்ட் பண்ண மாட்டேன், படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கும். மேரேஜு, அங்கே கல்யாணம், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனு, அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, அத்தை பையனை பார்க்க போகிறேன், மாமா பையனை பார்க்க போகிறேன், இந்த மாதிரி போகிறேன், அங்கே போகிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் வேலை இல்லை, வேலை நடக்காது. சும்மா இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இந்த சார் இது சொல்லியிருக்காரு, இதை பண்ணலாம் அப்படின்னு அப்போ மட்டும் அந்த கவனத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறம் 60 நாட்களில் சும்மா அப்படி ஜாலியாக இருந்தாலும் நீ ஜாலியாக இங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனால் எவனோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான், ஆனால் அவன் சீட்டை அச்சீவ் பண்ணிடுவான். நீ ஜாலியாக கால் மேலே கால் போட்டு ஜாலியாக காத்தோட்டமாக ஃபேனு கடையில் உட்காந்துட்டு சும்மா புக்கை அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு போய் எக்ஸாமில் உனக்கு மார்க் வரணும்னு நீ எதிர்பார்க்குறியா? சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நடக்காது. அந்த மாதிரிலாம் நடக்காது. ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸு வேல்யூபிளாக இருக்கணும். உங்களையே நீங்கள் அர்ப்பணித்து அந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா 60 நாளில் நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நீ பண்ணு, இது உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அவங்ககிட்ட ஆறுதலாக பேசணும், தட்டி கொடுக்கணும். ஏன் பண்ண மாட்டேற, ஏன் பண்ண மாட்டேற, ஏன் பண்ண மாட்டேறன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலாம் அந்த குழந்தைகளை பண்ண முடியாது. இல்லை, அந்த மாதிரி தட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த குழந்தைங்களை நீங்கள் ஒப்படைக்கணும். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. பேரண்ட்ஸ் வந்து கடைசி மினிட்ல என்ன உனக்கு மார்க் வரல, அது பிரச்சனை. பிரச்சனையை நம்ம பேசுறதுனால எந்த ஒரு பயனும் அளிக்க போறது கிடையாது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும், மோட்டிவேட் பண்ணணும். அவனை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும், அந்த குழந்தையை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த கடந்த 2 மாசம், கடைசி 2 மாசத்துல நீங்க செய்யக்கூடிய, பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 60 நாளுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுத போறோம். உங்களோட கவனம் எல்லாமே நீட் எக்ஸாம் மேலே தான் இருக்கணும். நீட் எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீட் எக்ஸாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, நீட் எக்ஸாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, எல்லா சாப்டர்ஸையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி அமையணும். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஃபார்மா நோட் புக் ரெடி பண்ணுறோமா, ஹிண்ட் நோட் புக் ரெடி பண்ணுறோமா, எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தப்பு மட்டும் தனியாக எழுதி வச்சுருக்கோமா? இது மெயின்டைன் பண்ணணும். 1. 2வது, நான் சொன்ன 25 ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரு நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஒழுங்காக பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட்
இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பரை எடுத்து பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்களோட இன்ஸ்டியூட்டில் 15 ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து டெஸ்ட்டாக வைக்கிறோம். அது இல்லாமல் 15 ஃபுல் டெஸ்ட் பேப்பர் ப்ராக்டிஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ கிட்டத்தட்ட 30 பேப்பர்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போவாங்க. ஸோ இது எங்களோட லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதை மட்டும் நம்பி இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அது இல்லாமல் 27 ரிவிஷன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதையும் ஒவ்வொரு கொஷின்ஸையும் பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சிருக்கணும். அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் புரிதலோட. ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாலும் பத்தாது, புரிதலோட. ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த 60 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருக்கணும். இன்னொரு 30 நாள் தாண்டிடுச்சுன்னா புதுசான விஷயங்களை கையில் தொடாதீர்கள். கடைசி மாதம் புது கான்செப்ட், புது சாப்டர்லாம் போய் படிச்சிருச்சு. சில பேர்லாம் அப்பதான் வந்து நான் ஃபிசிக்ஸை கவர் பண்ணுறேன், கெமிஸ்ட்ரி கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டியூஷன் போயிட்டு இருப்பாங்க. புதுசாக ஒரு கோர்ஸில் என்ரோல் பண்ணுவாங்க. கடைசி 30 நாளில் தான் போய் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ஒரு புது சாப்டர் படிப்பாங்க. அதை பண்ணாதீங்க. கடைசி மாதம் ஏப்ரல் மாதம் அதை பண்ணாதீங்க. ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எல்லாமே நோக்கம் எதுவாக இருக்குன்னா, இது வரைக்கும் முடிச்சு வச்சதை ரொட்டீனாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் லாஸ்ட் மினிட் என்னோட சைட்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், எங்களோட ப்ரெசென்ட்டாக ரெசிடென்ஷியல் கேம்பஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசும்பொழுது, அவங்கள பார்க்க வரும்போது ஆறுதலாக பேசுங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை நினைவூட்டுறேன். ஆறுதலாக பேசுங்க, தட்டி கொடுங்க. எவ்வளோ மார்க் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸே ஆகிட்டே இருக்கணும்னு விருப்பம் இருக்கா, அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க உங்கள்கிட்ட வர்றதுக்கு ஒரே காரணம் அப்பா அம்மா நம்மக்கிட்ட ஆறுதல் 2 வார்த்தை பேச மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுங்க. அண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூஸாக பண்ணுங்க. மற்றது எல்லாமே நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம். இன்னைக்கு பசங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, பொண்ணுங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்குது, பாய்ஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அதில் நான் முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் பேச போகிறேன். அண்ட் நேற்று ஒரு மீட்டிங்கில் நான் அதை பேசியிருக்கேன். ஸோ இது எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அடுத்த ஒரு 60 நாட்கள். பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் குழந்தை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த குழந்தை அச்சீவ் பண்ணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து உங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன். ஒரு மாரல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் லாஸ்ட் மினிட்ல. நீ பண்ண முடியாது, உன்னால் பண்ண மாட்டேன், அடுத்த வருஷம் இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்க போது உங்களோட லைஃப்பில், உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். ஸோ தேங்க்யூ, பை பை. வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.